ஹலோ மக்களே, ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் ஒரு டீமு 2 டீம் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தா இப்போது 7 டீமு ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கேவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் ஆர்ஆரும் கேகேஆரும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த பிளேயர்லாம் ட்ரேட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்கன்னு கூட நியூஸ் வந்துச்சு. ஆனால் நேற்று திடீர்னு ஹர்திக் பாண்டியாவுக்கு 7 ஐபிஎல் டீம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுலேயுமே சிஎஸ்கே கேகேஆர் தான் ஹர்திக்கோட ட்ரேடுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற 5 டீமு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு, குஜராத் டைட்டன்ஸு, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் இது வரைக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல. ஐபிஎல் முடிஞ்சு இப்போ தான் 1 மந்த் ஆகுது. அதுக்குள்ளேயே இவ்வளோ டீமு ஒரு பிளேயருக்கு ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு தெரியும் இன்னும் எவ்வளவோ நாள் டைம் இருக்கு. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சும் இந்த 2 டீம் கூட ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, ஹர்திக் டு சிஎஸ்கே பற்றி ஏதோ ஒரு அப்டேட் இருக்குன்னு சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடை பற்றி சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ஒருத்தரே ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட சிஇஓவான காசி தாத்தா தான் ஹர்திக் பாண்டியாவை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அவரே ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்றதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் காமிக்கல. எதுவா இருந்தாலும் எம்எல்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிஎஸ்கே வந்து எம்எல்சில வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த எம்எல்சி லீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட பத்தி சென்னை பிரான்சைஸ் அஃபிஷியலா வந்து மூவ் பண்ணுவாங்க. பட் இப்போ வரைக்குமே அவங்க நாங்க ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லல. இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், எம்எல்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் டு சிஎஸ்கே ட்ரேட பத்தி நிறைய அப்டேட்ஸ் வரும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அடுத்து அப்படியே இன்னொரு ஒரு ஓஜி ஆல்ரவுண்டரோட ஐபிஎல் கம்பேக் பற்றி தான் பார்க்கணும். எஸ், அது பென் ஸ்டோக்ஸ் தான். பென் ஸ்டோக்ஸ் கடைசியாக 2023 ஐபிஎல் ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறமா 3 வருஷம் ஐபிஎல் ப்ளே பண்ணல. அதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் டெஸ்ட் ஃபார்மேட்டை ப்ரிஃபர் பண்ணி தான் இந்த T20 லீக்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண மாட்டார். பட் இப்போ பென் ஸ்டோக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக கிரிக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பா 2027 ஐபிஎல் ஆக்ஷன் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் 2027 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா எந்த டீம் வந்து பென் ஸ்டோக்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு? அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் எந்த டீமுக்கு கரெக்டாக சூட் ஆவாரு? அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஹர்திக் பாண்டியா எந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும்? ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவை ஏதாவது ஒரு டீம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீமு எந்த பிளேயர்ஸை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை வாங்கினா நல்லாயிருக்கும்? ஸோ இந்த மாதிரியான உங்களோட தாட்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை மக்களே.